Hi friends, welcome to Mom's Favorite Times. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான ஒரு கேப்சிகம் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ரஃப்பாக சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு, அப்புறம் ஒரு பெரிய குடமிளகா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டால் போதும். தேவைக்கான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃபைனாக வந்து ஒரு சட்னி மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு நல்லெண்ணெயில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் தூள் பெருங்காயம் ஆட் பண்ணி இதை நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி வந்துட்டு சூடான இட்லியும் தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். குடமிளகாயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம பாடியில் பிளட் சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் வந்து முட்டி தேய்மானம்லாம் வராமல் பார்த்துக்கும். விட்டமின் சி வந்து குடமிளகாயில் நிறையா இருக்குது. அடிக்கடி கோல்டெல்லாம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ நம்ம ஃபுட்டில் வந்து குடமிளகா நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி இந்த சட்னியை வந்து நான் வந்து சூடான தோசையோடு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை இட்லி கூட ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். Thanks for watching friends. Please like, share and subscribe.